வணக்கம் நண்பர்களே. எஸ்ஐ தமிழ் எலிஜிபிலிட்டி ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாக்கியம் இரண்டுமே சரி. திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள். கரிக்கூர் பாறை ஓவியம் நீலகிரி மாவட்டம். வான் ப்ளஸ் ஒளி வானொலி. குறிஞ்சி கிழங்கு அகுதல். அப்போ சி ஆன்சர். தொன்மையான மொழி தமிழ். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் புதுவை பித்தன். சுப்புரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர். இது வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும். உன்னை போல் ஒருவன் என்பதுதான் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஜெயகாந்தனின் படைப்பு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இந்த போல என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது ஓமை அணியை கொடுத்துடணும். கம்பருப்புக்கு தொடர்பில்லாத நூல் ராவண காவியம். ராவண காவியம் புலவர் குழந்தை இயற்றிய நூல். மலைப்படுகாடாம் என்ற நூலின் வேறு பெயர் கூத்தாற்றுப்படை. இதில் முல்லைப்பாட்டுடைய பெயர் என்னென்னா புலவர் ஆற்றுப்படை. குற்றியலுகரம் 6 வகைப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி என அழைக்கப்படுகிறது. 6 அறிவுடைய மடக்கில் உயர்தனை, பறவைகள் விலங்குகள் அஃறிணை. இது ரெண்டுமே சரி. கலிப்பாவுக்குரிய ஓசை துள்ளல் ஓசை. இந்திய நீர்ப்பாசன தந்தை சர் ஆர்தர் காட்டன். வேணுவனம் என்பது மூங்கில் காடு. ஜூன் 15 உலக காற்று தினம். இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் ஜாதிகளும் தோட்டமும் வளர்ச்சியும். மாணவர்களின் கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை போன்றவற்றை கற்று அண வேண்டும் என்று சொல்லியவர் அயோத்திதாசர். தென்திராவிட மொழிகள் தமிழ், கன்னடம், மலையாளம் ஆகியவை. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு சாஃப்ட்வேர் ஈலா. 30 காதைகள் மணிமேகலை. சிலப்பதிகாரம் 30 காதைகள் தான். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். பொன்னேர் பூட்டுதல் சித்திரை மாதம் நடக்கும். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வளவன் என்ற சொல் சோழ மன்னனை குறிக்கும். எழுத்துரு என்பது ஃபாண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ. உலக மொழிகளில் மிகவும் தொன்மையான மொழி தமிழ். பொதுவான செய்திகளை விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. இரட்டை காப்பிகள் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். மதுரை பதிற்று பந்தாதி பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். பரமார்த்த குரு கதைகள் வீரம முனிவர். சிலேடை என்பது இரட்டுற மொழிதல் அணி என அழைக்கப்படுகிறது. சங்கொலி நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வஞ்சிப்பாவுக்குரியது தூங்கல் ஓசை. பொதுமை வேட்டல் திருவி கல்யாண சுந்தரன் அவர்களின் நூல். 8, 10 ஆகிய 2 எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும். முதல் பரணி இயக்கம் கலிங்கத்து பரணி. பகைவரை வென்று பாடும் இலக்கியம் பரணி. கான்ஸ்டியூஷன் என்பது அரசியல் அமைப்பு. குறிஞ்சி மருதத்துக்கு ஓரன் வருது. அப்போ 3ல் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி போட்டுங்க. தேவராட்டத்துக்கான இசைக்கருவி தேவததும்பி. இதற்கு திருவள்ளுவர். அகழி, கேணி, ஊருணி இது ரெண்டும் நீர்நிலை. மலை மட்டும் பொருந்தாதது. புயலிலே ஒரு தோணி அப்படின்றது பா. சிங்காரம் இயற்றியது. நாளிகேரம் நரந்தம். தென்னை மரமும் நாரத்தை மரமும். அத்தி, குருவி, விருது, இனிப்பு. அத்தி, இனிப்பு, குருவி, விருது. அப்போ ஆப்ஷன் பி. மலைக்கல்லன் நாமக்கல் வே. ராமலிங்கனார். பாலைத்திணை படைத்துடி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்
திருமூலர் எழுதிய திருமந்திரம். மேகம் முகில். இலகு கவிதை கட்டற்ற கவிதைனா புது கவிதை. தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து குருத்து. புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. நீரின்றியமையாது யாக்கைக்கு எல்லாம். யாக்கை என்பது உடம்பு என்று பொருள்படும். சாகும் பொழுது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சொன்னவர் கா. சச்சிதானந்தன். தூங்கி என்பதன் எதிர்சொல் விழித்து. கன்னடம் தெலுங்கு தமிழ் பண்ணும் கிளைமொழி தமிழ் தான். தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பெண்பால் பிழைத்தமிழ் 3 பருவங்கள். கழங்கு, அம்மானை, ஊசல். செய்கிதம்பி பாவலர் தான் சதாவதனி என்ற பட்டம் பெற்றவர். கோலம் என்பது தானியம். வேங்கோல் வினைமுற்று கா. இய இயர். சுயமரியாதை இயக்கம் 1925. கத்தியின்றி ரத்தமின்றி என்னும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். ஒன்று மட்டும்தான் சரி. நாமக்கல் கவிஞர் காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதுனால்தான் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். ஐம்பெரும் காப்பியங்களில் 3 இருக்குது. அப்போ நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியத்தில் வருது. திரிகூட ரசக்கவிர் குற்றால குறவஞ்சி எழுதினார். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் தான் குற்றியலுகரம். 2 + அல்ல என்பது 2 அல்ல. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல் என்பது திருக்குறள். விடல் தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி வீரமாமுனிவர் எழுதியது. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் கலித்தொகை. கவியரசு கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. மதிய உணவு திட்டம் காமராசர். பி. அப்போ ஏதான் ஆன்சர். தர்க்கத்திற்கு அப்பால் ஜெயகாந்தனுடைய நூல். மாற்றரசின் கோற்றையை கைமைப்படுத்து உமினை துணை. இது அடிமை ரோபோ என்ற சொல்லுக்கு. கருந்துளை கோட்பாட்டை முதல் வெளியிட்டவர் அந்த பேரை சொன்னவரும் ஜான் வீலர். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறள் இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். 2மே சரி. முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி. இஸ்மத் சன்னியாசி தூய துருவி என்ற பட்டம் பெற்றவர் வீரமாமுனிவர். பெரிய புராணம் சேக்கிழார் இயற்றியது. உலகப் பொதுமறை திருக்குறள். திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை. அப்போ லாஸ்ட்டில் சி. ஆன்சர் ஏ. விருத்தப்பாக்களால் சீவக சிந்தாமணி எழுதப்பட்டது. இதன் ஆசிரியர் திருத்தக்கத்தேவர். இதன் உட்பிரிவு இளம்பகம் என்று அழைக்கப்படுகிறது. கப்பலுக்கு போன மச்சான் நாகூர் ருமி எழுதிய நூல். இது மணி வகையை சேர்ந்தது. எருது கட்டி திருமலை முருகன் பல்லு. ஒரே நேரத்தில் 10 வேலை செய்வர். இது வாக்கியம் 1 தவறு 2 மட்டும் சரி. அச்சா. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயரிட்டு சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். தாவோயம் லாவேட்ஸ் தான் தாவியாந்த் என்ற பிரிவை சேர்ந்தவர். தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் புகழ்ந்துள்ளார். காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை விட யானை குத்திய வேலே பெரியது. சுந்தரரின் திருத்தொண்டத் தொகையையும் நம்பியின் திருத்தொண்ட திருவந்தாதியும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். திருகூடமலை குற்றாலமலை. பொதியமலை என்பதுதான் இமயமலை. இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக வந்து மோகன் சிங்கு. தமிழ் விடு தூது சிற்றிலக்கியம். இது போன்ற வீடியோவை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனுக்குடனே ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.